சிவிகே சிவஞானம் ஐயா பதித்தலைவர் என்று சொல்லலாது 19 பேரால் ஒரு அராஜக முறையிலே தலைவராக தெரியப்பட்டவர். பொதுச்சபை உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கும் போது மத்திய குழு இயங்காத ஒரு மத்திய குழுவிலே இது சுமந்திரன் என்பவரால் எடுக்கப்பட்ட நாடகம். ஏனென்றால் சத்தியலிங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு போனஸ் சீட்டை சத்தியலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதே நாளில் செயலாளராக இதே சுமந்திரன் வந்து சுமந்திரனுக்கு ஒரு அடிவரடியாக சிவிகே சிவஞானத்தை வைத்திருக்கிறார். சிவிகே சிவஞானம் நடந்து கொண்ட முறை ஒரு தேச துரோகி என்று தமிழ் மக்களால் கருதப்படும். அவர் பவல் வாகனம் கவச வாகனத்தான் தெரிந்தவர். விமல் ராஜன் மற்றது ஊடகையாளர் எத்தனையோ பேரை படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கார்கள். நல்லிணக்க ஆணைக்குழுவில வந்து எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. எங்கள் அம்மாக்கள் இந்த டக்ளஸ் தேவானந்தா என்பவர் எத்தனை கொள்ளைகளை நடத்தி கொடுக்கிறார். இப்பொழுது குறிப்பாக பார்க்க போனால் சிவிகே சிவஞானம் போன இடம் அந்த தியேட்டரே இதுவரைக்கும் கொடுக்கப்பட இல்லை. இன்னைக்கு அதுக்குள்ள எத்தனை உயிர்களை கொண்டு காட்டு வைத்திருப்பார் என்பது கேள்விக்குறி. இப்பொழுது பிள்ளையானின் இடத்திலே ஆயுதங்கள் தோண்டப்படுகிறது போல இதே டக்ளஸ் இந்த தியேட்டருக்குள்ள என்னென்ன இருக்கோ தெரியாது. இவர் வந்து இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து சுமந்திரன் அவர்களால் திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது.